So good evening friends, good evening everybody. So கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகி போச்சு. ஓகேங்களா? ஆடிபிளா ஓகே குட் ஹாய். ஸோ இன்றைக்கான இது ஜூலை 5ன்னு இருக்குது, இதை பார்க்காதீங்க, தப்பாக போட்டேன் டேட்டை. ஓகேங்களா? ஜூலை 4 இன்றைக்கான DND நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரம் டக்குன்னு நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்போ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் இன் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு பார்க்குறத விட நம்ம ஹோலிஸ்டிக்காக ஃபெடரலிசம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன் ஸ்பெசிஃபிக்காக கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போது ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஷேரிங் ஆஃப் பவர் between two entity in same territory. லிட்ரலாக ஒரே வார்த்தையில் ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஒரு உரையில் ரெண்டு கத்தி, அதுதான் ஃபெடரலிசம். ஓகேங்களா? ஸோ ஃபெடரலிசம் இருக்குன்னா அப்போ வேறு என்ன ஃபீச்சர் இருக்குது, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் யூனிட்டரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? தே வில் ரூல் த என்டையர் டெரிட்டோரியல் என்டிட்டி. ஓகே. ஸோ ஃபெடரலிசமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேர் போன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அப்புறம் கனடா, ஓகேங்களா, அப்புறம் நம்மளோட இந்தியா, இதெல்லாம் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதில் அந்த பவர் ஷேரிங் ஆஸ்பெக்டில் வேறு இம்பார்ட்டண்ட்டாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் யூனிட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பேர் போன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம்ஸ், ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த கண்ட்ரி, யூனிட்ரி கண்ட்ரிஸ். அப்போது ஃபெடரலுக்கும் யூனிட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரு வார்த்தையில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபெடரல் யூனிட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தே சிம்ப்ளி டிவால்வ் த பவர், டிவல்யூஷன் ஆஃப் பவர். டிவல்யூஷன் ஆஃப் பவர் டிவால்வ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா, இந்த நீ கொஞ்சம் செலவு பண்ணுன்ட்டு ஒரு 60 ரூபா ஒரு 40 ரூபா கொடுக்குறது, டிவல்யூஷன் ஆஃப் பவர். ஓகேங்களா? ஆனால் இங்கே ஃபெடரலிசமில் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். ஓகேங்களா? இந்த ஆஸ்பெக்ட், நீ வந்து ஒரு இடத்துல செலவு பண்ணு, நான் ஒரு இடத்துல செலவு பண்ணுறேன், அது மாதிரி டீசென்ட்ரலைசேஷன், பிரிச்சுப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசம். ஓகே. இப்போது இன்னும் வந்து விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரலிசம் வந்து இம்பார்ட்டண்ட்டான பிரிவுகள், டைப்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னா, இட் இஸ் சென்ட்ரலைஸ்டு ஃபெடரலிசம். இந்தியன் டைப் ஆஃப் ஃபெடரலிசம் நான் சொல்கிறேன். இந்தியன் ஃபெடரலிசமில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா? சென்ட்ரலைஸ்டு ஃபெடரலிசம். ஓகே. அதுக்கப்புறமா வந்து அசிமெட்ரிக்கல் ஃபெடரலிசம். அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு லைனில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போது சென்ட்ரலைஸ்டு ஃபெடரலிசம் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஃபார் த யூனிட்டி அண்ட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. யூனிட்டிக்கும் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஆஃப் த கண்ட்ரிக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have slightly tilted the balance of power to center.
ஓகேங்களா. center enjoys more power than state units ஓகேங்களா. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா centralized power, or else வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா it is the undisputable entity. Center is the undisputable entity. Okay, undisputable entity with respect to power, financial அதுக்கப்புறமா வந்து with respect to other distribution of powers, policy making, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சென்டருக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. அதனால தான் நம்மளோட இந்தியன் ஃபெடரலிசம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம் பட் வித் யூனிட்டரி பேசிஸ், யூனிட்டரி பயாஸ் அப்படின்வாங்க. யூனிட்டரி பயாஸ்னஸ் எங்கே இருக்குது? யூனிட்ரி பக்கம், அதாவது வந்து சென்டர் பக்கம் இருக்குது. அதான் யூனிட்ரி சிஸ்டம் நான் சொன்னல, அந்த மாதிரி ஃபெடரல் சிஸ்டம் தான், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தான், ஆனால் கொஞ்சம் யூனிட்ரி டில்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபெடரலிசமை கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்கிறவங்க இந்த ஃபெடரலிசம் இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சென்ட்ரலைஸ்டு ஃபெடரலிசமாக நம்ம வச்சுருக்கோம்? பிகாஸ் வி ஹவ் பார்ன் இன் த bloodshed ஆஃப் பார்ட்டிஷன். அப்போது அந்த டைமில் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸுக்கு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அதனால் எல்லா பவர்ஸையும் சென்டர்கிட்ட குவிச்சு வச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா பவர்ஸும் சென்டர்கிட்ட இருக்குது, ஆனால் ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சாவரின் என்டிட்டியாக இருக்குது. ஸ்டேட்ஸுமே வந்து அவங்களுடைய லிஸ்ட்டில் அவங்களுடைய இடத்துல அவங்க ஒரு சாவரின் என்டிட்டியாக இருக்காங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டிஷன் அந்த இதெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 20-30 இயர்ஸ் ஆஃப்டர் த ஸ்டேட் பார்ட்டிஸ் எமர்ஜ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டையை கொண்டு வராங்க. அதாவது இப்போ ஓகே பார்ட்டிஷன்னால பண்ணீங்க, ஆல் இஸ் ஃபைன், பட் நவ் வி வாண்ட் மோர் பவர்ஸ் ஃப்ரம் யூ, ஸோ கைண்ட்லி டீசென்ட்ரலைஸ் த பவர் விச் யூ ஹவ் கான்சென்ட்ரேட்டட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அதில் அப்படி வந்து பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னு மாறுது. ஓகேங்களா. சென்டர் அவங்களுடைய பவரை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து ஸ்டேட்டில் வந்து திணிக்கிறாங்க. அந்த திணிக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் பிகாஸ் இந்தியா இஸ் அ மல்டிலிங்குவல் ஹெட்ரோஜீனியஸ் சொசைட்டி. அப்போது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, எங்களுடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, எங்களுடைய அந்த எத்னிசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, பயஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி we will formulate our own system to rule ourselves. So what you have to do? Only you have to coordinate us. That's all. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நிறைய பவர்ஸையும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் எங்களுக்கு கொடுக்கணும். அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் we only have responsibility and more powers are concentrated on the centralized on the center. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸுமே who are ruled by the regional parties are asking center to devolve or decentralize the power towards them. ஓகேங்களா. அதுதான் வந்து நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஃபெடரல் செட்டப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்ட்டிஸ் should emerge and they should have a coalitionோட வந்து சென்டர்லையும் ஸ்டேட்டில் அவங்களுடைய பார்ட்டிஸ் அட்டானமஸாகவும் இருக்கணும். அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரூ ஃபெடரலிசமாக இருக்கும். தென் ஒன்லி த பவர்ஸ் வில் பி டீசென்ட்ரலைஸ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் வந்தப்பவே சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அசிமெட்ரிக்கல் ஃபெடரலிசம்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபெடரலிசம் இருக்குது, ஃபெடரலிசம் தான், யூனிட்ரி கிட்ட நிறைய பவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் we are diverse nation, heterogeneous nation. அப்போது ஒரு சில இடங்களில் அவங்கள வந்து நம்மளால் குளிர்விக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு சில கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த டைமில் நீ இந்தியா கூட வரணும், அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்போது இந்தியன் கவர்மெண்ட் has provided or has carried on two important methodology. ஒன்று வந்து கேரட், இன்னொன்று வந்து ஸ்டிக். அப்போது
கேரட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் கன்செஷன்ஸ் டு த சிஸ்டம். ஓகேங்களா. ஸ்டிக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ மிலிட்ரி மீன்ஸ் தே ஹவ் பீன் சரண்டர்ட். ஓகேங்களா, பை த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் ஸ்ட்ரக்சர். அப்போது கேரட்டில் என்னென்ன கொடுக்குறாங்க, அதுதான் வந்து எப்படி என்ன கொடுத்தாங்களோ அதுதான் அசிமெட்ரிக்கல் ஃபெடரலிசமுடைய ஒரு ஃபீச்சராக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் 370 ஆர்டிகல் 370 வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுத்தாங்க, இப்போ அதை வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். இல்லைனா வந்து 370 மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து 371 371A எஃப் வரைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸில் வந்து சில ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸை கொடுக்குறது, சில ஸ்டேட்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் கொடுக்குறது. அப்போது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்ன்னு வந்தாலே எல்லாருக்குமாவது அட்லீஸ்ட் கொடுக்கணும், இல்லைனா கொடுக்கவே கூடாது. அது என்ன சில ஸ்டேட்டுக்கு மட்டும் கொடுக்குறது, அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிமெட்ரிக்கல் ஃபெடரலிசம். ஒரு சில ஸ்டேட்ஸ் மட்டும் சென்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேவர் பண்ணுது, எல்லாரையும் ஒரே மாதிரியே பார்க்கறது இல்லை. இதில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்ஸ்டிடியூஷன் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸும் ஃபெடரலிசம் தான், அவங்களுக்கும் அப்பர் ஹவுஸ் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இன்ஸ்பைட் ஆஃப் த டெரிட்டோரியல் லார்ஜ்னஸ் ஆர் ஸ்மால் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெடரல் ஸ்டேட்ஸ், அயோவா, உட்டா, அரிசோனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஸ்டேட்ஸாக இருக்கும். கலிஃபோர்னியாங்கிறது ரொம்ப பெரிய ஸ்டேட். ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் த டிஃப்ரென்சஸ் இன் தேர் சைஸ் தே ஆர் பீன் அலோகேட்டட் ஒன்லி 2 seats. அப்பர் ஹவுஸில் எல்லாருக்குமே 2 சீட்டு தான். அப்போ மொத்தம் 50 ஸ்டேட் இருக்குன்னா 100 பேர் தான் வந்து அப்பர் ஹவுஸில். ஓகேங்களா, ஆனால் இங்கே அப்பர் ஹவுஸ்லேயும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹவ் பீன் அலோகேட்டட் பேஸ்ட் ஆன் தேர் எம்எல்ஏ சீட்ஸ். ஓகேங்களா, அப்போது ஒரு உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மாநிலங்களில் 80 சீட் இருக்கும் ராஜ்யசபாவில். அதே மாதிரி இப்போ கோவாலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா அசிமெட்ரிக்கல் வே ஆஃப் அசிமெட்ரிக்கல் ஃபெடரலிசமில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அங்கம். இதுக்கு அடுத்து தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் த 20 to 25 years ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் 1947 to 1967 30 years பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஹஸ் பீன் ரூல்டு பை நேஷ்னல் பார்ட்டி. இன்னும் சொல்ல போனால் ஒன்று சிங்கிள் பார்ட்டி, ஒன் பார்ட்டி டாமினன்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா, அந்த டைமில் பெருசாக இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அதை பற்றின ஒரு ப்ராப்ளம்லாம் எதுவும் வந்ததில்லை. பட் ஆஃப்டர் த எமர்ஜென்ஸ் ஆஃப் ரீஜனல் பார்ட்டிஸ், குறிப்பாக எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத்து தமிழ்நாடுலேருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஆஃப்டர் த எமர்ஜென்ஸ் ஆஃப் த ரீஜனல் பார்ட்டிஸ் ஹாஸ் வாண்டட் சம் இம்பார்ட்டண்ட் ஷேர்ஸ் ஃபார் தெம். பவரில் வந்து அதிகார பகிர்வு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்படி கேட்கறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ரிஃப்ட் வருது. ஸோ ரிஃப்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கமிஷன்ஸ்லாம் போடுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கமிஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறது. சர்க்காரியா கமிஷனாக இருக்கட்டும், புன்ஷி கமிஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃபேமஸ் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை உள்வாங்கக்கூடிய சில கமிஷன்ஸ். ஓகேங்களா, இந்த கமிஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் தே நீட் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறாங்க. அப்போது தே ஆர் இன்சிஸ்டிங் ஆன் த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். இது இல்லாமல் வந்து நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லேயுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ கான்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷனிங் த வேர்டு கால்டு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், we need to enforce this cooperative federalism because the very working of the constitution depends on it. ஓகேங்களா, நீங்கள் கான்ஸ்டிடியூஷனை வந்து ஒர்க் பண்ணணும், கான்ஸ்டிடியூஷன் படி இந்த நாடை வந்து வழி நடத்தணும் அப்படின்னா நீங்கள் கோஆப்ரேஷன் இல்லாமல் வழி நடத்த முடியாது. அப்போ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ஒரு இம்ப்ளிசிட் இல்லை இன்ட்ரிகேட் பார்ட் ஆஃப் த ஃபெடரலிசம், இல்லைனா வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போது நீட் ஆஃப் த ஃபெடரலிசம், இப்போ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் உடைய இம்பார்ட்டன்ஸ். அப்போது வெர்டிக்கல் பிரான்ச்சஸ் ஆஃப் த கவர்மெண்ட், vertical branches of the government. Vertical branches of the government na enadhu national, state, அப்புறமா வந்து local. இதுதான் வந்து vertical branches of the government. அப்போ horizontal branches of the government na அது வந்து it is judiciary, இது legislature,
legislature, executive and judiciary. இவங்க தான் வந்து horizontal branches of the government. Vertical branches of the government na national, state and local. So vertical branches of the government coordinating for the need of the nation to implement their aim, which is nothing but uplifting the people. People உடைய வளர்ச்சிக்காக, நன்மைக்காக இல்ல நேஷனோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக vertical branches of the government ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is nothing but cooperative federalism. ஓகேங்களா? it is nothing but cooperative federalism அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அதோட நீட் என்ன ஆகுது? நீட் எங்க இருந்து வருது? நீட் ஆஃப் த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். நீட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நீட் வந்து ஃபார் த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த புவர், இல்லைனா டு எக்ஸிக்யூட் த சோஷியல் ஜஸ்டிஸ். We all know democracy stands for majoritarian rule. ஓகேங்களா? டெமோக்ரஸிங்கிறது என்னது? இட் இஸ் த ரூல் ஆஃப் த மெஜாரிட்டி. வில் ஆஃப் த பீப்புளாக இருந்தாலும் வில் ஆஃப் த பீப்புள் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க தான் வந்து ஆட்சி பண்ண முடியும். அதுதான் டெமோக்ரஸி. ஆனால் ஃபெடரலிசமில் விச் இஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், இட் இஸ் த வாய்ஸஸ் ஆஃப் த மைனாரிட்டி. வாய்ஸஸ் ஆஃப் த மைனாரிட்டி விச் இஸ் ஹர்ட். ஓகேங்களா? அப்போ this will have a greater coordination. So this will have a greater coordination. ஓகேங்களா? கோஆர்டினேஷன், அது மட்டும் இல்லாம அகாமடேஷன். அகாமடேஷன் ஆஃப் எவ்ரி செக்ஷன். எல்லா செக்ஷனுக்கும் அகாமடேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் நீட் ஃபார் த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். பட் இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுது? எங்கே இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are some important areas which it is facing the problem. First one is the over centralizing tendency of the center. எல்லாத்தையுமே வந்து சென்டர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள குவிச்சு வச்சுக்கிறாங்க எல்லா பவரையும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. கான்ஸ்டிடியூஷனே இதுக்கு அனுமதிக்குது அப்படிங்கிறதுனால there is a rift between the center and the state. அது என்ன மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பிரசிடென்ட்ஸ் ரூல். அது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் with respect to center state relation, இல்லைனா over centralizing tendency of the center. ஆனால் this has been checked by the judgment called as SR பொம்மை case. SR பொம்மை கேஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த over use of presidential power, presidential rule, which is article 356. ஓகேங்களா? இந்த 56 அப்படிங்கிற அந்த இதுவை நம்ம யூஸ் பண்ணுறத இந்த பொம்மை கேஸ் வந்து கொஞ்சம் செக் பண்ணியிருக்கு. இட் ஹாஸ் நாட் ஸ்டாப்ட், பட் இட் ஹாஸ் செக்ட் இஸ் அப்யூஸ் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான சென்ட்ரலைசிங் டெண்டன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர்ஸை வந்து இப்போ யூஸ் பண்ணுறது. கவர்னர்ஸ் ரோலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் யூஸ் இல்லைனா அப்யூஸ் பண்ணுறாங்க. கவர்னர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ்லாம் அவங்க they are intimidating the parties, இல்லைனா intimidating the executives, legislature, இது எல்லாத்தையுமே இன்டிமிடேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள், there are many laws which have been passed by the legislature. State legislatureல pass பண்ண many laws has not been signed by governors. ஓகேங்களா? அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய லாஸ் மட்டும் இட் ஹாஸ் பீன் பைலிங் அப்.
அங்கே ஒரு ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறமா வந்து வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட், இங்கே நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் ஸ்டேட்ஸை விட யூனியன் டெரிட்டரிஸ் which is having the legislature, that is also facing problems. Lieutenant governor go the tussle between the lieutenant governor and the CM of Delhi, அது வந்து உலகம் அறிஞ்சது. ஸோ கவர்னர்ஸோட ரோல் வந்து இப்போ எக்ஸசிவாக யூஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா, இதில் ஒரு ப்ராப்ளம் வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைசிங் டெண்டன்சிஸ் ஆஃப் த சென்டர், இதில் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா there is a important problem which is nothing but fiscal policy of the center. Fiscal policyலையுமே ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன, even though according to the 14th Finance Commission we have increased the devaluation நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் சென்ட்ரல் கார்பஸ்ல இருந்து. ஓகேங்களா, from 32% we have increased to 42%. 42% இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். பட் அட் த சேம் டைம் சென்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have increased the செஸ்ஸையுமே அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டிவிசிபிள் பூலில் இருக்கிற மணி வந்து கம்மியாயிடும். ஓகேங்களா, அப்போது எவ்வளவு கொடுத்தாங்களோ அதே தான் இப்பயும் சென்டர் வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க. சேனா செஸ் வந்து சென்டருக்கு மட்டுமே போக வேண்டிய காசாக மாறிடுது. அப்போ செஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஃபிஸ்கல் டிவாலுவேஷன் அதை கம்மி பண்ணுறாங்க, ஃபிஸ்கல் பாலிசியில் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த வெரி அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன். திஸ் இஸ் ஆல்சோ இன் டஸ்ஸில். வெரி அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன் இட் இஸ் ஹோல்லி பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்களுடைய அவங்களோட பேரில் இல்லைனா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ஆள் தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷனராக ஆகுறாரு. அப்போது அவங்க சொல்கிறது தான் ஃபினான்ஸ் கமிஷனர் செய்ய போகிறார். ஓகேங்களா, தேர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ் பட் லார்ஜ்லி திஸ் இஸ் த நாம். அண்ட் ஃபினான்ஸ் கமிஷனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே இங்கே ஆஃப் லேட் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஓகேங்களா, பிகாஸ் they are also one part of devolution is population. According to the population they are devolving the fund. Those states are southern states which have decreased their population has said that the terms of reference is punishing us for following the center norms. ஓகேங்களா, இது ஒரு ப்ராப்ளம். இதே ப்ராப்ளம் தான் டீலிமிட்டேஷன்லையும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் மெயின் ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெடரலிசம். அது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ்னு இருக்குது. பியூரோக்ராட்டிக் ரெட்டேபிசமாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்டேட்ஸ் நாட் அலோவிங் த கேடர்ஸ் டு கோ ஃபார் த சென்டர்ஸ் டிபுட்டேஷன். இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமை ஹிண்டர் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் என்னென்ன மெக்கானிசமில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் எந்தெந்த மெக்கானிசமில் நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் நித்தி ஆயோக். நித்தி ஆயோகோடைய இம்பார்ட்டண்ட்டான இம்ப்ளிமெண்டேஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். because its predecessor யாரு, நித்தி ஆயோகோட predecessor யாரு, இட் இஸ் பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷனை வந்து ஸ்கிராப் பண்ணிட்டு தான் நித்தி ஆயோக கொண்டு வராங்க. அப்போ பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஒன்லி இம்பைப்டு இல்லைனா வந்து திணிச்சது, சென்டர் என்ன சொல்லுச்சோ அதை ஸ்டேட்ஸ் மேலே திணிக்க பார்த்தது. ஆனால் இங்கே there are many important things which are promoting the cooperative federalism. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் பப்ளிக் பாலிசி ரிலேட்டடாக வந்து சில ஹெல்ப்ஸ் பண்ணும் நித்தி ஆயோக். அண்ட் இட் ஆல்சோ ஸ்பர்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் இங்கேருந்து தான் வருது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நித்தி ஆயோக் வந்து வெளியிடுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இல்லை குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்
ஓகேங்களா, இல்லை வாட்டர் இண்டெக்ஸ், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து அந்த காம்படிஷனை ஸ்பர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நித்தி ஆயோக் செயல்படுறாங்க. பப்ளிக் பாலிசியை வந்து அவங்க வந்து அந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து டெக்னிக்கல் எய்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமில் நித்தி ஆயோக்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ கவுன்சில் கால்ட் அஸ் கவர்னிங் கவுன்சில். It has all the அந்த ஜோனுடைய மெம்பர்ஸ், அந்த சிஎம்ஸையும் அதுக்கப்புறமா வந்து யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸையுமே வந்து மெம்பர்ஸாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, தே வில் கோஆர்டினேட் அமங் ஈச் அதர். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு டூல் ஃபார் த என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். செகண்ட் டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த கிரியேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில். This is also to enhance the cooperative federalism. Cooperative federalism enhance பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுமே. ஏன்னா the decision related to the taxes whether it is to be increased or decreased will be coordinated by the GST council, where all the finance ministers or its representative of the states and finance minister of India will decide about the taxes hike or decrease. ஓகேங்களா, this is another important example of the cooperative federalism. Next important initiative என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா centrally sponsored schemes. There are as of now according to Ministry of Finance there are totally 28 centrally sponsored schemes. ஓகேங்களா, இதுவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is enhancing the coordination among the center and the state. ஏன்னா center is formulating the policy. They are formulating the policy, but the finance and implementation finance வந்து பார்த்தீங்கன்னா it is shared. Implementation is with the state. அப்போ ஒரு பாலிசி வந்து ஒழுங்கா வரணும், ஒரு ஸ்கீம் வந்து ஒழுங்கா வரணும்னா சென்டர் கிட்ட இருந்து ஸ்டேட் ரெண்டும் ஷேர் ஆகி ஸ்டேட் ஒழுங்கா அதை நடைமுறைப்படுத்தணும். ஓகேங்களா, ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் ஆர் அனதர் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேக்டர்ஸ் விச் ஆர் இண்டட் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, எல்லாத்தையுமே நான் சொன்னது எல்லாமே இதில் நோட்ஸாகவும் இருக்குது, யூ கேன் ரீட். ஓகே, இப்போது வே ஃபார்வர்டு என்ன இருக்குது? ஸோ வாட் இஸ் த வே ஃபார்வர்ட், வாட் வி ஹாவ் டு டூ அப்படின்னா ஸோ தேர் ஆர் சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் விச் வி கேன் கோட். ஓகேங்களா, பியூட்டிஃபுல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம கோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்காரியா அண்ட் புன்ஷி கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் which you have to quote it. First recommendation is the office of governor. இந்த ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் தானே ப்ராப்ளமாக இருக்குது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் இல்லைனா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமுக்கு இது பண்ணால். ஸோ இந்த ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் ஷுட் பி ஏபொலிட்டிக்கலாக இருக்கணும். அப்போ ஏபொலிட்டிக்கல்னால் என்ன அர்த்தம்? பாலிட்டிக்ஸில் இருக்கிற நபரை நீங்கள் கவர்னராக சூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் சர்க்காரியா கமிஷன் ஒரு படி போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்க நபரை வந்து அந்த ஸ்டேட்லேயே கவர்னராக போடாதீங்க. அதே மாதிரி கவர்னராக போடுறதுக்கு முன்னாடி ஃபார்மலாக அந்த ஸ்டேட்டோட சிஎம் கிட்ட அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் போடுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டிங் த யூஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ரூல். இந்த டைம் சர்க்காரியா கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1986 82 வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த பிரசிடென்ட் ரூல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால த சர்க்காரியா கமிஷன் செட் திஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டிங் த மேண்டேட் ஆஃப் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலையும் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். பிகாஸ் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர். ஓகேங்களா, ஸோ அதை விட அதிகமாக அதுக்கு பவர் கொடுக்கணும், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் தென் த மிஸ்யூஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் வீட்டோ வந்து வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறதும் இருக்கக்கூடாது.
ஓகேங்களா. இப்போ வந்து ஏதாச்சும் ஸ்டேட்டுக்கு எதிராக ஏதாவது ஸ்டேட்ஸ் வந்து ஏதாவது சென்டருக்கு எதிராக ஒரு லா மேக் பண்ணுது, ட்ரேட் இன்டர்ஸ்டேட் ட்ரேடு மேக் பண்ணுதுன்னா there is a mandatory provision that it should go and give the assent, get the assent of the president. ஸோ இல்லைனா வந்து ஃபார் சம் லாஸ் ஆர்டிகல் 201 படி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவார். ஓகேங்களா. அங்கே வந்து பிரசிடெண்ட் வில் யூஸ் இட்ஸ் பாக்கெட் வீட்டோ, தட்ஸ் ஆல். the legislation will be stuck there itself. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் த ஸ்டேட்ஸ் வித் த சென்டர் என்ட்ரிங் இன் டு த இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீஸ்டா அக்ரிமெண்ட்டுன்னு நேற்று நம்ம சொன்னோம். அந்த டீஸ்டா ட்ரீட்டிக்கு வெஸ்ட் பெங்கால் சிஎம்மையும் வந்து சென்டர் வந்து கூட்டிகிட்டு போகணும். அண்ட் தேர் இஸ் நோ மேண்டட்ரி according to article 253 we have saw that the center has the full authority in going and solving the transboundary rivers disputes with respect to other nations. So constitution வந்து சென்டருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கு. ஆனால் சென்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to avoid the future problems ஸ்டேட் என்டிட்டிஸையும் சேர்த்துக்கணும். ஓகேங்களா. அது இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இன்டர் கவர்மெண்டல் மெக்கானிசம்ஸ் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறமா வந்து கிரேட்டர் ஃபிஸ்கல் அட்டானமி வந்து அதிகமாக கொடுக்கணும். டேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ப்ராப்ளம் வருது? தமிழ்நாடு இல்லைனா வந்து மகாராஷ்டிரா மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, கர்நாடகா மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வஞ்சிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் ₹1 டேக்ஸ் கொடுத்தா எங்களுக்கு திருப்பி வந்து 28 பைசா தான் வருது. ஓகேங்களா. இதே வந்து உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மாநிலங்களில் அவங்க வந்து ₹1 கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ₹2 போகுது. ஓகேங்களா. அப்போது அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸஸ் இல்லைனா வந்து இன்க்ரீஸ்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் செஸ், யூசேஜ் ஆஃப் த செஸ், இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். ஓகேங்களா. ஃபினான்ஸ் கமிஷனை சென்டர் ஸ்டேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களில் பண்ணலாம். இல்லை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் இந்த பாப்புலேஷன்றதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறீங்களா, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டேட், ஜிடிபி ஆஃப் த ஸ்டேட்டுக்காக ஒரு விஷயத்தை சேர்க்கலாம். ஸோ யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, அவங்கள குளிர்விக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபிஸ்கல் ஃபெடரலிசமில் ஃபிஸ்கல் ஆஸ்பெக்டில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசமையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நித்தி ஆயோகா இருக்கட்டும், ஃபினான்ஸ் கமிஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் நம்ம சொல்கிறது. ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. ஓகே. நெக்ஸ்ட் எம்பவரிங் த லோக்கல் கவர்மெண்ட். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். ஓகே. எம்பவரிங் த லோக்கல் கவர்மெண்ட் இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் சொல்லலாம் ஃபார் இம்ப்ரூவிங் த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ ஃபெடரலிசமில் நான் வந்து இம்பார்ட்டண்டான டைப்ஸ் சொன்னேன். என்னென்ன டைப்ஸ் சொன்னேன்? சென்ட்ரலைஸ்டு ஃபெடரலிசம், அசிமெட்ரிக்கல் ஃபெடரலிசம், அதுக்கப்புறமா வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், அப்புறம் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ்டு டைப் ஆஃப் ஃபெடரலிசம். நியூ எமர்ஜிங் டைப் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் ஃபெடரலிசம்னு ஒரு ஃபெடரலிசம் இருக்குது. எலக்டோரல் ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா த ஃபெடரலிசம் in the federalism people are thinking in a federal way while electing. For example, if there is a election, ஸ்டேட்டும் சென்டருக்கும் வந்து ஒரே டைமில் எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. people is voting for the state party in the state election and for the national party for the center election. So this is called as electoral federalism. This is proposed by Yogendra Yadav. ஓகேங்களா. அவர் வந்து ஒரு எலக்டோரல் எக்ஸ்பர்ட். அவர் வந்து இந்த அனாலிசிஸை பார்த்து நமக்கு சொல்கிறார் எலக்டோரல் ஃபெடரலிசம். அண்ட் தென் ரீஜனல் ஃபெடரலிசம். ரீஜனல் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்னென்னா த ரீஜனல் பார்ட்டிஸ் ஆர் ஆல்சோ ஆக்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் நேஷ்னல் காஸ். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிராப்பிங் ஆஃப் ஆர்டிகல் 370 இதெல்லாம் வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டியாக இருக்கட்டும், ஆந்திராவில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸாக இருக்கட்டும், தே சப்போர்ட்டட். ஓகேங்களா. ஸோ this is called as regional federalism. இந்த மாதிரி வந்து எமர்ஜிங் டைப் ஆஃப் ஃபெடரலிசம்ஸும் வந்துகிட்டு இருக்கு. ஓகே. இது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு GS2.
உங்களோட GS2ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இஷ்யூஸ் ரிலேட்டட் டு த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபெடரலிசம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ராஜமன்னார் கமிஷன் கூட சொல்லலாம். ஓகே, அது ஒன்றா பண்ணலாம். நம்ம ஃபுல் ஆன்சர்ஸ் எழுத முடியலனாலும் சினாப்சிஸ் உங்களுக்கு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஓகே, ஐ வில் கன்சிடர் இட். வில் இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் பிலிம்ஸ் 2025னா கன்ஃபார்மாக யூஸ் ஆகும். ஓகேங்களா, நம்ம 2024லேயே முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஆரம்பித்தோம் இந்த செஷனை. அண்ட் நம்ம ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா 2024ல் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்தது. ஓகே, அண்ட் ஐ ஆல்சோ கிளைம்ட் இட். நீங்கள் ஒரு வாட்டி போய் செக் பண்ணலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஹவு டு டேக் நோட்ஸ் ஆன் டிஎன்டி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த டிஎன்டியில் நோட்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள்ஸை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் சொல்லுவேன். ஓகேங்களா, உங்களுக்குன்னு ஒரு மெயின் நோட்ஸ் ஏதாவது இருந்தால் வெல் அண்ட் குட். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் வந்து ஒரு GS1, GS2, GS3, GS4ன்னு தனித்தனியாக இருக்குங்க. இப்போது GS1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அதிலேருந்து பிக் பண்ணிங்கன்னா ஒரு 100 டாபிக் இருக்கும். GS2ல பார்த்தீங்கன்னா ஒரு 100 டாபிக் இருக்கும். GS3ல ஒரு 100 டாபிக் இருக்கும். GS4க்கு ஒரு 100 டாபிக் இருக்கும். தீஸ் ஆர் கால்ட் அஸ் பேஸ் டாபிக்ஸ். இந்த பேஸ் டாபிக்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு டேக் இட் அஸ் 360 டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ GS2ல பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்னது தான். இப்போ ஃபெடரலிசம்னு நான் இப்போ எடுத்தேன்ல, ஃபெடரலிசம்னு எடுத்தேன். இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறது திஸ் இஸ் அ பேஸ் டாபிக். இந்த பேஸ் டாபிக்கு நம்ம we have to have a intro, that is nothing but a definition for federalism. 2 linesல definition வேணும். அதுக்கப்புறம் types of federalism, ஃபெடரலிசமோட டைப் என்ன அப்படிங்கிறது எனக்கு தேவை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அந்த டைப் தான் நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன், என்னென்ன டைப் இருக்குது இந்தியாவில் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு அந்த டைப்ஸுக்கு உண்டான இப்போ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமா, அந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் உடைய அந்த டெஃபினிஷன் என்ன, அதுக்கப்புறமா இது எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன, அதையுமே நான் இதில் போட்டிருக்கேன், உங்கள் நோட்ஸில் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதோட சேலஞ்சஸ் என்ன, வே ஃபார்வர்டு என்ன, அதே மாதிரி சென்ட்ரலைஸ்டு ஃபெடரலிசமா, அதோட டெஃபினிஷன் என்ன, அதோடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அதோட வே ஃபார்வர்டு என்ன, சேலஞ்ச் என்ன. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு இது முடிஞ்சால் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட்ஸ் இன் ஃபெடரலிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட்-19 ஃபெடரலிசம் மூலமாக எப்படி சால்வ் பண்ணாங்க, இல்லைனா இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் என்ன. ஓகேங்களா, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா. அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு கோவிட்-19 வித் ரெஸ்பெக்ட் டு சிபிஐ அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், இல்லை ஃபெடரலிசம் வெறுமனா ஃபெடரலிசம், சிபிஐ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபெடரலிசம். இப்படி ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரியில் யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தென் டிஎன்டியில் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் டேக் ஒன் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டாபிக். ஏன்னா அதை வச்சு தான் அதை தான் அந்த எடிட்டோரியல்லையோ இல்லை ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ்லையோ கவர் பண்ணியிருப்பாங்க, அதை மட்டும் எடுப்பேன். திஸ் வில் கிவ் யூ அ மல்டி டைமென்ஷனல் ஆங்கிள், ஒரு ஆங்கிளை கொடுக்கும், அவ்வளோதான். இந்த ஆங்கிள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் கிவ் யூ அன் ஆங்கிள் ஆர் எக்ஸாம்பிள் ஆர் 2 or 3 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் டாபிக். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் இதில் சேர்க்கலாம். யூ கேன் ஆட் தோஸ் ஆங்கிள்ஸ், எக்ஸாம்பிள்ஸை எடுத்துகிட்டு சேர்க்குறது, இவ்வளோ தான் பண்ணலாம். ஓகேங்களா, சில நேரங்களில் தான் அந்த டாபிக் ஹோலிஸ்டிக்காக டிஎன்டியில் கவர் ஆகிற மாதிரியே வரும். ஓகேங்களா, அந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் லைக் திஸ் யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ். மற்றபடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிபிடி இஸ் எனஃப் ஃபார் ரிவிஷன். ஹைலைட்டட் இது நீங்கள் பாருங்கள்.
அதை படிங்க. படிக்கிறதுக்காக அதை நான் வந்து அந்த கொஸ்டின் அந்த நியூஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக தான், உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த டிஎன்டி செஷனு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஒன்றா வந்து நடக்கணும். ஓகேங்களா? எஸ், ப்ராப்ளம்ஸ் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமில் ஃபீச்சரை வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் பார்க்குறோம். ஜிஎஸ்டி கவுன்சில்னு தனியாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது தனி பிரான்ச்சாக போகும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றியும் நீங்கள் அது ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறமா வந்து வே ஃபார்வர்ட், அதோட கிரிட்டிசிசம் இப்படி எடுக்கலாம். ஓகேங்களா? தேர் இஸ் அ வர்ச்சுவல் வீட்டோ, பட் ரெண்டு பேருடைய முடிவும் ரெண்டு பேருமே ரெண்டு பேர் இல்லாமல் பண்ண முடியாதுல்ல. இப்போ சில ஸ்டேட்ஸோடைய உதவியோட சென்டர் வந்து என்ன பண்ணலான்னா அவங்களுடைய வில்லை திணிக்கலாம். ஆனால் வெறும் ஸ்டேட்ஸ் மட்டும் சென்டர் மேலேயோ இல்லை சென்டர் மட்டும் ஸ்டேட் மேலேயோ அவங்களோட வில்லை திணிக்க முடியாது. திஸ் இஸ் கால்ட் அஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஓகேங்களா? போலீஸ் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடியில் ரீசெண்டாக கொண்டு வந்த சேஞ்சஸ் பற்றி பழைய டிஎன்டியில் சொல்லியிருந்தீங்க. அதை திருப்பி ஒரு வாட்டி சினாரியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ஓகே சார், மந்த்லி மேகசின் வீடியோ போடுங்க சார். மந்த்லி மேகசின் இப்போதைக்கு இப்போ இருக்கிற டைம் கன்ஸ்டன்ட்டில் முடியாது, பட் ஐ வில் ட்ரை. வென் கேன் ஐ ஸ்டார்ட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்? நான் சொல்கிறேன். ஹலோ சார், ஹை. How to develop answer writing skill, sir? Guidelines for beginners. Monthly magazine exam before revise பண்ண முடியாதுன்னு yesterday சொன்னீங்க சார். அப்போ நீங்கள் எக்ஸாம் பிஃபோர் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணீங்க, ஆல்சோ அதர் டாப்பர்ஸ் எப்படி ரிவைஸ் பண்ணுறாங்க சார்? நேம் சம் கண்ட்ரிஸ் ஹேவிங் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்ட்ரிஸ் ஹேவிங் யூனிட்ரி ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுதான் சொன்னேன். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எதுக்கெலாம் வந்து இருந்தது, எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கெலாம் இருக்குது. யூஎஸ்க்கு இருக்குது, கனடாவுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு இருக்குது, அது மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் யூனிட்ரி ஃபீச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறமா வந்து யூகே, இதுக்கெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வரேன். இப்போ வந்து மந்த்லி மேகசினை ரிவைஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன், நான் தான் சொன்னேன். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கேட்டிங்க. ஃபஸ்ட்டு நான் படிக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ won't give more importance to current affairs. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் போர்ஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். 2016 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேர் வாஸ் அ டில்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு டில்ட் ஆச்சு. ஓகேங்களா? 2016 தான் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் வந்துச்சு. அப்போ தான் இந்த மேகசின்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஓகேங்களா? அது வரைக்கும் வந்து யாரும் இந்த மேகசின்லாம் கண்டுக்க கூட இல்லை. ஓகேங்களா? அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மேகசின்ஸோடைய வரத்துகள் அதிகமாகுது. இந்த மேகசினில் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராக்டிக்கலான நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம் இன்றைக்கி. தே ஹாவ் ரிசோர்ஸ் இருக்குது. அண்டு ரிசோர்ஸ்னால் யார்? உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் தான் ரிசோர்ஸஸ். ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு பேப்பரை கொடுத்துட்றாங்க. ஏ ஆஸ்பிரண்ட் 1 இந்துவை படி, ஆஸ்பிரண்ட் பி இந்தியன் எக்ஸ்பிரஸ் படி, ஆஸ்பிரண்ட் சி டவுன் டு எர்த் படி, ஆஸ்பிரண்ட் டி மின்ட் படி, கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ். ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடு. ஓகே, ஸோ தட் தே கேன் கிளைம் தேர் கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி கண்டென்ட் வந்துச்சு, நான் வந்து சொன்ன கண்டென்ட் வந்துருச்சு பாருங்கள். அப்போது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவையில்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை திணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேங்களா? அது தேவையா தேவையில்லையான்றதை விட உங்களுடைய டைமுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து தப்பு, தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் கொடுத்துருக்கிற குறிப்பிட்ட டைமுக்கு நீங்கள் இவ்வளோ தான் படிக்க முடியும், இவ்வளோ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இவ்வளோ தான் ரிவைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் போர்ஷனில் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஸ்டாட்டிக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை ப்ரீவியஸ் இயரில் கேட்ட டாப்பிக்கில் கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது வந்திருக்கா, அதை மட்டும் என்ன பண்ணணும்னா ஒன் லைனரில் நீங்கள் வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஒன் லைன்ஸ் இல்லைனா 2 லைன்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை கேட்ட ஆஸ்பெக்ட்ஸ் இவ்வளோ தான் எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? அந்த ஆஸ்பெக்ட்ஸில் இருந்து மட்டும்தான் நீங்கள் ரிவைஸ் பண்ண முடியும்.
ஓகேங்களா. அதுக்கு இல்லைனா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் புக்கு வச்சுருக்கீங்க, ஒரு புக்கு இருக்குது, அதாவது மேகசின் இருக்குது. அந்த மேகசின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பேஜ் இல்லைனா 120 பேஜ், 100 பேஜ்னு கூட வச்சுக்கோங்க, 100 பேஜ் இருக்கும். ஓகேங்களா. அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 நாள்லேருந்து 13 நாள் ஆயிருக்கும். அண்டர்லைன் பண்ணிலாம் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த மேகசின் வந்துடும், அதை படிப்பீங்க. அடுத்த மேகசின் வரும், அதை படிப்பீங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் படிப்பீங்க. 5வது 6வது 7வது மாதம் விட்டுருவீங்க. அப்போ பைலப் ஆகிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இதை படிக்கலையேன்னு முன்னாடி இருக்க மேகசினை ரிவைஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ கடைசி நேரத்தில் உங்களால் வந்து ஃபுல் மேகசினை இப்படி எடுத்திங்கன்னா 12 மேகசின், 12 × 100 12,200 பேஜ் இருக்கும். அப்போ எப்படி உங்களால் ரிவைஸ் பண்ண முடியும்? அப்போ அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. நம்ம என்ன பண்ணலான்னா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு we should do themes related, static related ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருடைய தீம்ஸை ரிவைஸ் பண்ணுறது. அது சம்மந்தமாக ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டாட்டிக்கோடு சேர்த்து படிக்கிறது. இவ்வளோ தான் பண்ண முடியும். இவ்வளோ பண்ணிங்கன்னா போதும். மற்ற ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் காற்றுல விட்டுருங்க, பரவாயில்ல. அதுலேருந்து எவ்வளோ வந்துட போகுது கரண்ட் அஃபேர்ஸ்? ஒரு 10 கொஸ்டின் வருமா? 10 கொஸ்டின் எனக்கு தேவையில்லை, 90 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். இட் வில் பி ரிலேட்டட் டு த ஸ்டாட்டிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அதை பாருங்கள், போதுமானது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு ஏதோ கேட்டிருந்தீங்களே, பிஎன்எஸ்எஸில் போலீஸ் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடியில் ரீசெண்டாக கொண்டு வந்த சேஞ்சஸ் பற்றி பழைய டிஎன்டியில் சொல்லியிருந்தீங்க. அதாவது வந்து பிஎன்எஸ்எஸில் சிஆர்பிசி தான் இப்போ பிஎன்எஸ்எஸ்ன்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடின்னு 2 இருக்குது. போலீஸ் கஸ்டடிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா ஒருத்தரை அக்யூஸ்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அக்யூஸ்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி, இல்லைனா அக்யூஸ்டே வந்து சரண்டர் ஆவார். அவர்கிட்ட விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணும்போது ஒரு நாளில் அவரை விசாரிக்க முடியல, ஒரு நாள்லேயே விசாரிக்க முடிஞ்சது, இவர் அக்யூஸ்டே இவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா அவங்க ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லை இன்னும் சந்தேகமாக இருக்குது, ஆனால் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னா அவங்கள வந்து ஒரு நாளைக்கு மேலே ரிமாண்ட் பண்ண முடியாது போலீஸால். அப்போது அவங்க என்ன பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கி அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாருன்னா வந்து அந்த இதுவை நீட்டிப்பார். அந்த காரணம் சொல்லுவாங்க. அந்த காரணம் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கிற பட்சத்தில் 15 நாள் போலீஸ் கஸ்டடின்னு வைப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 15 நாள் போலீஸ் கஸ்டடியில் இந்த போலீஸ் என்ன பண்ணலான்னா இவங்கள விசாரிக்கலாம், இந்த அக்யூஸ்டை விசாரிக்கலாம். விசாரித்து அவங்க தரப்பில் இருக்கிற ட்ரையல் வந்து நடத்த ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. சில நேரங்களில் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்யூஸ்டு இவங்களை விசாரிக்க முடியாத மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த 15 நாளும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துப்பாங்க. ஸோ அந்த போலீஸால் அவங்கள விசாரிக்கவே முடியாமல் போயிடும். போலீஸ் கஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் பெயில். ஓகேங்களா. அப்போ பெயில் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். தே வில் பி அண்டர் ஜுடிஷியல் கஸ்டடி. ஒன்று பெயிலில் இருப்பாங்க, இல்லைனா ஜெயிலில் இருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ பிஎன்எஸ்எஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிரேவ் கிரைம்ஸ் 10 வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுக்குற மாதிரியான கிரைம்ஸ் இருக்கும் பொழுது தண்டனை கொடுக்குற மாதிரியான கிரைம்ஸ் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகும். தண்டனை கொடுக்குற மாதிரியான கிரைம் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய அந்த கால நீட்டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 90 டேஸ் வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில் அவங்கள வைக்கலாம். இந்த 90 டேஸில் 60 டே அந்த 15 நாளை எப்படி ஒன்றாலும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். 15 நாள் தான் அவங்க போலீஸ் கஸ்டடி. இப்பயும் போலீஸ் கஸ்டடி 15 நாள் தான். ஆனால் அந்த 60 நாளைக்குள்ளே எப்போ வேணாலும் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து 40 நாளைக்குள்ளே 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிற கிரைம்ஸ்னால் 40 நாளைக்குள்ளே எப்போ வேணாலும் வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அந்த 15 நாளை. ஓகேங்களா. அந்த மாதிரி மாற்றிருக்காங்க போலீஸ் கஸ்டடி அண்ட் ஜுடிஷியல் கஸ்டடி. இதை வாட்டி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இப்போ பிஎஸ்ஐஆர்லாம் நான் ஆப்ஷனல் கிடையாதுப்பா, அதனால் என்னால் அது பண்ண முடியாது. டிஎன்டி போகலாம். ஆமாம், ரொம்ப போயிடுச்சு. ஸோ சார், டூ என்சிஆர்டி really important? I am asking it because today it is the first day of my preparation. NCERT இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு UPSC அமேஸ்ன்னு ஒரு சீரீஸ் போட்டிருக்கேன், அதில் போய்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, மற்றவங்களாம் காத்துட்ருக்காங்க. நீங்கள் டீச்சரா ஆஸ்பிரண்ட்டா? டீச்சர் தான் இப்போ.
ஓகேங்களா, எல்லா அட்டெம்ப்ட்டும் முடிஞ்சிருச்சு. சார் ஈஸி கண்டென்ட் எஸ்ஏ கண்டென்ட்டா? எஸ்ஏ கண்டென்ட் மேகசின் ப்ரிப்பேர் பண்ணலாம் சரிங்க, அது பாசிபிளா சார்? அதர்வைஸ் எஸ்ஏ கண்டென்ட்டுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள். எஸ்ஏ கண்டென்ட்டுக்கு தான் இப்போ மாதவி மேம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டிப்ஸு ஒரு 2 வீடியோ போட்டிருக்காங்க. அதை ஒரு வாட்டி பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஓகேங்களா, அவங்களும் நல்லா இதுவாக தான் போட்டிருக்காங்க. ஓகே, அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். எஸ்ஏ கண்டென்ட்டை எப்படி எழுதணும், எஸ்ஏ என்ன பண்ணணும் அப்படின்னு அழகான ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை போய் ஒரு வாட்டி பாருங்கள். ஓகே, ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம மறுபடியும் போயிடலாம். ஸோ ஃபேக்ட்ரி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பாயிண்டர் டு ரஸ்ட்ரி இன்ஸ்பெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மகாராஷ்டிராவில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேக்ட்ரி ஆக்சிடெண்ட் வந்துச்சு. ஓகேங்களா, மகாராஷ்டிராவில் ரீசெண்டான இப்போ ஒரு ஃபேக்ட்ரி ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஆக்சிடெண்ட். அது எதனால் நடந்துச்சு அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட் நான் சொல்கிற பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எழுதிக்கோங்க, ஒவ்வொரு லைனில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் புவர் இன்ஸ்பெக்ஷன். இதில் எதில் கேட்கலாம், இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் எதை கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இல்லைனா கவர்னன்ஸ் ஃபெயிலியரில் கேட்குறதுக்கு GS2ல் கேட்கலாம், GS3ல் கேட்கலாம், இல்லைனா நீங்கள் எழுதலாம் எக்ஸாம்பிளாக GS2லையோ 3லையோ எக்ஸாம்பிளாக நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா, புவர் இன்ஸ்பெக்ஷன். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட அசாடஸ் ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23% தான் மொத்தமாக இருக்கக்கூடிய அசாடஸ் ஃபேக்ட்ரியில் 23% தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இன்ஸ்பெக்ஷன் வந்து போயிருக்காங்க. இதே நிலமை தான் தமிழ்நாட்டிலையும் சரி, குஜராத்லேயும் சரி, அதர் அர்பனைஸ்டு ஸ்டேட்ஸ்லையுமே இதே மாதிரியான ஃபேக்ட்ரி அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லையுமே இதே நிலமை தான். நேஷ்னல் ஆவரேஜ்னு பார்த்தீங்கனாலுமே ரொம்ப கம்மி தான், 26% தான், 14% தான். மற்ற ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 26% தான் நேஷ்னல் ஆவரேஜில் போயிட்டு அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதனால், புவர் இன்ஸ்பெக்ஷன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த புவர் ஷார்ட்டேஜ் ஆஃப் பர்சனல்ஸ். ஷார்ட்டேஜ் ஆஃப் பர்சனல். ஓகேங்களா, சாங்ஷன்டு பர்சனலே ரொம்ப கம்மியாக, சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்தை விட பர்சனல் வந்து ரெக்ரூட் ஆன பர்சனல் அதை விட கம்மி. ஓகேங்களா, சாங்ஷன்டு பர்சனலே ரொம்ப கம்மி. சாங்ஷன்டு ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருந்தாலே உங்களால் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம். ஆனால் சாங்ஷன்டு பர்சனல் 130னா மொத்தமாக வந்து 122 சாங்ஷனல் பர்சன்னா அவங்க ரெக்ரூட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 48 பேர் தான் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ புவர் இன்ஸ்பெக்ஷன் இஸ் த நாம் அங்கே. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இது. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு புவர் ப்ராசிக்யூஷன் ரேட். இது எழுதிக்கோங்க, புவர் ப்ராசிக்யூஷன் ரேட். என்னதான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க மேலே கேஸ்லாம் போட்டாலுமே ப்ராசிக்யூஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒன்லி 14%. இது குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 6%, மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 13%. அப்போது பயம் எப்படி இருக்கும், அதுதான் டிட்டரண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பயம் இல்லைனா வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிடுவோமோ அப்படிங்கிறது தான் வந்து டிட்டரண்ட் எஃபெக்ட். அது எப்படி இருக்கும், இருக்காது. ஓகேங்களா, ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இஸ் லேபர் மார்க்கெட் கவர்னன்ஸ் த்ரூ த லேபர் இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம். பார்த்தீங்கன்னா இட் இஸ் வீக். லேபர் இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம்ங்கிறது வீக்காக இருக்குது. என்னதான் வீக்காக இருந்தாலும் எம்ப்ளாயர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணுறதே வந்து அவங்க தவிர்க்கிறாங்க, இல்லைனா வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க லேபர் இன்ஸ்பெக்டர்ஸை. they are selling that they are accusing the labor inspectors that they are still imposing the license raj. they are harassing them. bribery கொடுக்கணுன்ட்டு அவங்கள வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த அக்யூசேஷன்லாம் வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ தேர் இஸ் சப்ளை சைடு அண்ட் டிமாண்ட் சைடு மிஸ்மேட்ச். ஓகேங்களா, இதெல்லாம் என்ன தான் இருந்தாலுமே த நெக்ஸஸ் பிட்வீன் த எம்ப்ளாயர் அந்த இன்ஸ்பெக்டருங்கிறத தவிர்க்க முடியாது. கரப்ஷன் ஊடுருவி போய் கிடக்குது. அதனால தான் கன்விக்ஷன் ரேட் வர மாட்டேங்குது, இன்ஸ்பெக்ஷனும் நடக்க மாட்டேங்குது. ஓகேங்களா, இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம்ஸ். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to follow the conventions of ILO கன்வென்ஷன்ஸ் படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், குவாலிஃபைடு இன்ஸ்பெக்டர்ஸை வந்து போடணும், பீரியாடிக் ரிவ்யூ பண்ணணும், இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நடந்தால் மட்டும்தான்
இந்த மாதிரி கெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து தவிர்க்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி பெனால்ட்டியும் வந்து இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு எம்ப்ளாயர் வந்து அவருடைய சேஃப்டி நார்ம்ஸை வந்து ஃபாலோ பண்ணலன்னா யூ ஆர் அப்ளையிங் பெனாலிட்டி ஃபார் த எம்ப்ளாயர். பட் இன்ஸ்பெக்டர் அவரோட வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா வேர் இஸ் த பெனாலிட்டி அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். அப்போ அவங்களுக்கும் ஒரு பெனாலிட்டி போட்டிங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட் வில் ஆக்ட் அஸ் அ டிட்டரன்ஸ் ஃபார் த இன்ஸ்பெக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா சொல்கிறாங்க. அண்ட் ஓவரால் வி ஹாவ் த ஃபண்டமெண்டல் டியூட்டி, வீனா கவர்மெண்ட் have the fundamental duty to ensure a safe living and working environment. Fundamental duty மட்டும் இல்லை, this is also a important DPSP also. Okay. So next அடுத்தடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு போயிடலாம். The rise of far right and European in the Europe and its ramification அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஃபார் ரைட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரிலையுமே, பெல்ஜியமாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனி, ஹங்கேரி, இட்டாலி, நெதர்லாண்ட், போலாண்ட், ஸ்விஸ், ஸ்வீடன் எல்லாத்துலேயுமே தேர் இஸ் அ ரைஸ் ஆஃப் ஃபார் ரைட். ரைட்னா என்னது? லெஃப்டிஸ்ட் ரைட்டிஸ்ட்னு இருப்பாங்க. ரைட்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கன்சர்வேட்டிவ்ஸ். கன்சர்வேட்டிவ்ஸ்னால் பழமைவாதிகள். ஓகேங்களா? ஃபண்டமெண்டலிஸ்ட் வேறு, கன்சர்வேட்டிவ்ஸுங்கிறது வேறு. கன்சர்வேட்டிவ்ஸ்னால் பழமைவாதிகள், ஃபண்டமெண்டல்ஸ்னால் அடிப்படைவாதிகள். ஓகேங்களா? நிறைய கன்சர்வேட்டிவ்ஸ் அடிப்படைவாதிகளாகவும் இருப்பாங்க. ஆனால் எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் பழமைவாதிகள் கிடையாது. ஓகேங்களா? ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்படின்னாலே அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்டாகவும் அவங்கள சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கன்சர்வேட்டிவ்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க? பழமையை விரும்புவாங்க, ப்ரொடெக்ஷனிசமை விரும்புவாங்க, ட்ரேட் வந்து இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய ஆஸ்பெக்ட்ஸ். அப்போது ஆத்ம நிர்பர் பாரத் இதெல்லாம் நம்ம சொல்கிறோமா, செல்ஃப் சஃபிஷியன்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வே ஆஃப் கன்சர்வேட்டிசம். ஓகேங்களா? நம்மளுக்குள்ளேயே நம்மளை காப்பாற்றிக்கணும், நம்மளுக்கு நம்ம வேலை கொடுக்கணும், நம்ம உள்ளே இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்வேட்டிசம் தான். ஓகே. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டலிசம் வளர்றது கூட ஒரு விதமான கன்சர்வேட்டிவ்ஸ். ஃபார் ரைட் வந்து கேபிட்டலிசமை விரும்புவாங்க. ஓகேங்களா? டொட்டாலிட்டேரியனிசமை விரும்புவாங்க, அத்தாரிட்டேரியனிசமை விரும்புவாங்க, டிக்டேட்டர்ஷிப்பை விரும்புவாங்க ஃபார் ரைட்டில் இருக்கிறவங்க. ஓகேங்களா? டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. டெமோக்ரஸி, அப்போசிஷனுக்கு வழி விடுறது, இல்லை அப்போசிஷனை மதிக்கிறது, அவங்களோட வாய்ஸையும் கேட்குறது, மைனாரிட்டிஸை கேட்குறது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அப்போது when the far right is ruling there will be human right violations. ஓகேங்களா? ஏன்னா the rise of authoritarianism, யாரும் என்னை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னா வாய் இல்லாதவங்களை இல்லைனா வாய்ஸ் இல்லாதவங்களை நான் அடக்குவேன். ஓகேங்களா? இதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனில் கொண்டு போய் நிறுத்தும். ஓகே. அதே மாதிரி பெரும்பான்மையான மக்களை நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா குளிர்விப்பேன். எப்படி குளிர்விப்பேன்? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பேன், ஈவன் தோ அட் த காஸ்ட் ஆஃப் நேஷன். பட் ஐ வில் ஸ்பர் த ஹைப்பர் நேஷனலிசம். நேஷனலிசம் அப்படிங்கிற பேரில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு எதிராக இருந்தாலுமே பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன ஆதரவோ அதை நான் செய்வேன். இதெல்லாம் ஃபார் ரைட்டோட டெண்டன்சிஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பெரும்பான்மையான மக்கள் என்ன விரும்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேலை இல்லாமல் கூட இருக்கலாம், இவங்களால வேலைக்கு போக முடியாமல் இல்லைனா இவங்க வேலைக்கு எலிஜிபிள் இல்லாமல் கூட இருப்பான். ஆனால் அவனால் என்ன தாங்க முடியாதுன்னா வேற ஒருத்தன் வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த வேலையை வாங்கி இவன் கண்ணு முன்னாடி அவன் நல்லா இருக்கிறது இவனுக்கு பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுவான்? இவனால தான் எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். வேலை கிடைக்கிறவனோட வேலை இல்லாதவனோட இது வந்து அதிகமாக இருக்கும். ஒரு கவர்மெண்ட் அதோடைய தப்பை வந்து மறைக்கிறதுக்காக இந்த ஃபால்ஸ் நரேட்டிவை வந்து அவங்களுக்குள்ள இன்னும் ஸ்பர் பண்ணி ஏற்றுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆன்டி இமிக்ரேஷன் லாஸ் போடுவாங்க. அப்புறமா வந்து எல்லாருக்குமே வந்து இந்த வீசா வந்து கொடுக்கறத முடக்குவாங்க. எஜுகேஷன்லேயும் ஹெல்த்லேயும் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் வெளியிலேருந்து வரவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான டெண்டன்சிஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ரைட்டோட டெண்டன்சிஸ். ஓகே. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட வந்து எல்லா பிளேமையும் போடுவாங்க. அதாவது வந்து அவங்களுடைய தவறுகளையும் அவங்களுடைய இயலாமையும் மறைக்கிறதுக்காக
மற்றவங்க மேலே வந்து பழி போடுறது. எக்ஸாம்பிள் நாசி பார்ட்டியில் ஜெர்மனியில் ஹிட்லர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவங்களோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார் அப்படின்னா ஒருத்தர் மேலே பழியை போட்டார், அவர் தான் ஜூஸ். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த அடக்குமுறை, அந்த வன்முறை கட்டவிழ்த்து விடுறது தான் வந்து ஆன்டிசிமெட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிசிமெட்டிசம். ஓகேங்களா, அவங்கள அழிச்சிட்டிங்கன்னா உங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். இதே தான் வந்து உகாண்டாவில் இடியமீன் பண்ணார். இருக்கக்கூடிய எல்லா சவுத் ஏஷியன்ஸையுமே வந்து ஒரு டைமில் 2-4 டைம் கொடுத்து எல்லாரையும் வெளியேற்றினார். ஓகேங்களா, அது அவருடைய எக்கனாமிக்கு ரொம்ப பாதகமாக தான் போச்சு. பட் அந்த டைமில் அதை எல்லாருமே வரவேற்றாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்து ஃபார் ரைட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, ஃபார் ரைட் வந்து வளர்கிறதுனால ப்ராப்ளம் என்ன, வேர்ல்டுக்கு இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, குளோபலுக்கு இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இந்தியாவுக்கு இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் நான் சொல்கிறத வச்சு படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா, அதுதான் வந்து இதில் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இந்த 2 இதுலையுமே கொடுத்துருப்பேன். குளோபல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன்ஸ்லேருந்து மல்டிலேட்ரலிசம் வந்து எரோட் ஆகிறதுலேருந்து, அதுக்கப்புறமா வந்து ஜீனோஃபோபியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேசிசம் வளரும். ஓகேங்களா, இந்த ரேஸ் அந்த ரேஸ் வெர்சஸ் ஆரியன் அந்த மாதிரியான, அதாவது வந்து நாசி ஜெர்மனிலே நான் சொல்கிறேன், ஆரியன் ரேஸை வந்து அவர் வந்து ப்ரொமோட் பண்ணார், மற்ற ரேஸ் எல்லாம் வந்து அவர் வந்து ப்ரொமோட் பண்ணல. ஓகேங்களா, இதெல்லாம் ஒன் ஃபார்ம் ஆஃப் ஃபார் ரைட் கன்சர்வேட்டிசம். ஓகேங்களா, இதெல்லாம் குளோபலில் வளரும். அதே மாதிரி இந்தியாலையும் ப்ராப்ளமேட்டிக்காக வீசா பாலிசிஸ்லேருந்து, அதுக்கப்புறம் ட்ரேட் பாலிசிஸ்லேருந்து, கல்ச்சுரல் பாலிசிஸ்லேருந்து எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா, ஒரு வாட்டி ஒரு காஞ்சி படிங்க. நெக்ஸ்ட் வந்து ஏர் பொல்யூஷன் வந்து ஸ்பைக் ஆகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு புது ஸ்டடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a spike in air pollution in the Indian cities that have cleaner airs may raise death rate வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பொல்யூட்டான சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி இருக்குனுங்க, டெல்லி வந்து ஆல்ரெடி பொல்யூட்டான சிட்டி. ஆனால் பெங்களூர் எடுத்துக்கோங்க, இப்போ தான் பொல்யூட் ஆகிட்டுருக்க சிட்டி. அப்போ டெத் ரேட் வந்து டெல்லியை விட பெங்களூரில் அதிகமாகும்ட்டு ஒரு புது ஸ்டடியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் இஸ் அ லான்சென்ட் ஸ்டடி. இதை வந்து நீங்கள் GS3 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்போ நியூ சிட்டி இதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, டாலரன்ஸ் லெவல் வந்து அந்த மக்களுக்கு இருக்காதுல்ல. இப்போது ஏன் வந்து வாட்டர் பாடிஸில் வந்து வார்மிங் ஆஃப் வாட்டர் பாடிஸ் நம்ம வந்து பயப்படுறோம்? பிகாஸ் இல்லைனா வந்து ஓஷன் அசிடிஃபிகேஷனுக்கு நம்ம ஏன் பயப்படுறோம்? அசிடிஃபிகேஷன்னா என்ன, ஓஷன்னா ஆசிட் ஆகிடுதா? கிடையாது. அதோடைய பேஸ் டெண்டன்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அந்த பேஸ் அந்த லெவல்லையே வந்து சில ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கிறது. பேஸ் குறையும் போது அதால் வந்து இருக்க முடியாது, சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ த வெரி ஃபுட் செயின் எக்கோசிஸ்டம் ஆஃப் த ஓஷன் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். அதே மாதிரி தான் இங்கே. அப்போ பியூரான ஏரை வந்து சுவாசித்து வாழ்ந்த மக்களால் திடீர்னு ஒரு ஏர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டெத்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத தடுக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 12,000 பேர் சாகுறாங்களாம், அதுதான் ஹையஸ்ட்டு. ஓகேங்களா, சிம்லாவில் வந்து 59 பேர் சாகுறாங்களாம் ஏர் பொல்யூஷன்னால், அதுதான் லோவஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 46th யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் பேனல் செஷனை வந்து எனாக்ட் பண்ண போகுது. இப்போது யுனெஸ்கோங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தீம், நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், யுனெஸ்கோவில் நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. யுனெஸ்கோனா என்ன, யுனெஸ்கோங்கிறது யூஎனுடைய ஒரு பாடி, அது எப்போ உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, எந்த ரெசல்யூஷனால் உருவாக்கப்பட்டது, இந்தியா அதில் மெம்பராக இருக்கா இல்லையா, அதோட ஃபண்டிங் மெக்கானிசம் என்ன, அதோட இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் என்ன. ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கணும். இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்ப்பீங்க. ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் ரிவைஸ் பண்ண முடியும் உங்களால். அப்போ மெயின் நோட்ஸில் உங்களால் எதெல்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துருங்க மேக்ஸிமம். ஓகேங்களா, அப்போ 46th செஷன் ஆஃப் யுனெஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி வந்து இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ண போகுது. 46th செஷன் ஆஃப் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி வில் பி ஹோஸ்டட் பை இந்தியா. ஓகேங்களா, அது எங்கே ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா நியூ டெல்லியில் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க, பாரத் மண்டபம் அப்படிங்கிற அந்த மண்டபத்தில்.
ஓகே. அதுக்கப்புறம் ஈவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதெல்லாம் தான் கொஸ்டினாக கேட்பான் மேக்ஸிமம். யார் ஆர்கனைஸ் பண்ணுறா? மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்னு போட்டாங்கன்னா இட் இஸ் ராங். ஓகேங்களா? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இஸ் ஆர்கனைசிங். அண்ட் தென் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி பற்றி கொடுத்துருக்கான் பாருங்க, இதை எழுதிக்கோங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி ஆஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் 21 ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆஃப் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன்னா அப்போ என்னன்னு போய் பார்க்கணும். ஓகே, திஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன் விச் இஸ் எலெக்டட் பை த ஜெனரல் அசம்பிளி. ஜெனரல் அசம்பிளி தான் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டியை வந்து எலெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? லாஸ்ட் நியூஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நேட்டோ. நேட்டோவை பற்றி இன்னும் நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எக்ஸ்பிளைன்டு சீரீஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய்ட்டு பார்த்துருங்க. ஓகேங்களா? எக்ஸ்பிளைன்டு சீரீஸ் நேட்டோ ஏஐசிசின்னு போடுங்க, வரும். ஓகேங்களா? அந்த வீடியோ ஒரு 33 minutes வீடியோ, அதை ஒரு வாட்டி போய் பார்த்துருங்க. ஓகே, நேட்டோவை பற்றி இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட நேட்டோட ஃபார்மேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 4th 1949. April 4th 1949. ஓகேங்களா? அட்லாண்டிக் அலையன்ஸ் தான் ஃபஸ்ட்டு அதை சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர்னா 12 பேர். ஓகேங்களா? 12 ஸ்டேட்ஸ் வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். அதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டிட்டர் த சோவியத் யூனியன்ஸ் எக்ஸ்பேன்ஷன். சோவியத் யூனியனுடைய எக்ஸ்பேன்ஷனை வந்து டிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அண்டர் ஸ்டாலினில் அவங்க வந்து சோவியத் யூனியன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகிறாங்க. ஓகேங்களா? ஈஸ்டர்ன் யூரோப்புக்கும் சென்ட்ரல் யூரோப்புக்கும் வந்துடுறாங்க. ஓகேங்களா? அவங்களோட ஐடியாலஜி இல்லைனா பப்பட் கவர்மெண்ட்டான அந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை வந்து இவங்க வந்து என்ஜினியர் பண்ணி அங்கே வந்து நியமிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை தவிர்க்கணும், செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேட்டோ. ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்லுவார்னா ஃபுல்டன்னு ஒரு ஸ்பீச் வின்சென்ட் சர்ச்சில் கொடுப்பார். அந்த ஃபுல்டன் ஸ்பீச்சில் an iron curtain has been formed over the eastern Europe அப்படின்னு சொல்லியிருப்பார். எங்களால் ஒன்றுமே பார்க்கவே முடியல, இல்லை பெனிட்ரேட்டே பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அப்போ நேட்டோ எப்போ ஃபார்ம் ஆகுதோ அதுலேருந்து ஒரு 2 மாதம், ஏப்ரலில் ஃபார்ம் ஆகுது. 2 மாதம், அதாவது வந்து ஜூன் 2nd and 3rd வீக்கில் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நடக்குது. என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் நேட்டோவுக்கு அப்புறம் வெஸ்டர்ன் அலைஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நியூ ஜெர்மன் கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எங்கன்னா ஜெர்மனியை வந்து ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 4 அலைடு பவர்ஸும் வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? பிரிக்கும்போது வெஸ்டர்ன் ஜெர்மனி ஈஸ்டர்ன் ஜெர்மனின்னு பிரியுது. அந்த ஈஸ்ட் ஜெர்மனிக்குள்ளே பெர்லின் வந்துடுது. அந்த பெர்லின் கேபிட்டலையும் என்ன பண்ணுறாங்கன்னா 4 பங்காக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த வெஸ்டர்ன் ஜெர்மனிலையும் பெர்லினில் இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் பெர்லின்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா அலைடு பவர்ஸ் வந்து அவங்களுடைய புது கரன்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் என்ன பண்ணுதுன்னா இட் ட்ரிகர்டு ஸ்டாலின். ஓகேங்களா? அப்போது அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த பிளாக்கேட் பண்ணிடுறாரு, பெர்லினுக்கு வர விடாமல் பிளாக்கேட் பண்ணிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் ஜெர்மனி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜெர்மனினா இதுதான் ஈஸ்ட் ஜெர்மனி. ஓகேங்களா? இது எல்லாமே வெஸ்ட் ஜெர்மனி. இது வந்து பிரிட்டிஷுக்கு, அதுக்கப்புறம் இது ஃப்ரான்ஸுக்கு, இது யூஎஸ்க்கு, இது வந்து யூஎஸ்எஸ்ஆருக்கு. பெர்லின் வந்து இங்கே இருக்குது. பெர்லினையும் எப்படி பிரிக்கிறாங்கன்னா பிரிட்டிஷுக்கு, அப்புறமா வந்து ஃப்ரான்ஸுக்கு, அப்புறம் யூஎஸ்க்குன்னு பிரிச்சிடுறாங்க, 4ஆக பிரிச்சிடுறாங்க. ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து வரணும், இந்த பார்ட்டுக்கெலாம் வரணும். ஓகேங்களா? இந்த பார்ட்டுக்கு ஏதாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னா தேர் ஷுட் பி அ வே. இந்த வேயை தான் பிளாக் பண்ணிடுறாரு ஸ்டாலின். இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்லின் பிளாக்கெட். அப்போது இந்த பெர்லின் பிளாக்கெட்டை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் லாஸ்ட் ஃபார் 343 days. இந்த 343 டேஸும் அலைட் பவர்ஸ் ஏர் லிஃப்ட் பண்ணி இந்த பெர்லினில் இந்த சைடில் இருக்கக்கூடிய வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து ஏர் லிஃப்ட் பண்ணி இருக்கிற எல்லா இம்பார்ட்டண்ட்டான பொருட்களையும் விநியோகம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் ஃபேமஸ் பெர்லின் ஏர் லிஃப்ட். ஓகே, இதெல்லாம் வந்து நேட்டோ உருவாகிறதுக்கான ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நேட்டோ வந்து ஃபார்மேஷன் வந்து எவ்வளவு சரி அப்படிங்கிறது அந்த வெஸ்டர்ன் அலைஸ் வந்து உணர்ந்த தருணங்கள். ஓகேங்களா? ஸோ இதை சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான அனாலிசிஸை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் அனாலிசிஸ்.
பட் அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் தான், பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு தெரியல, பட் ஐ வில் சே. ஓகேங்களா? நாட்டோ வந்து எப்படி 18th 19th அண்ட் ஏர்லி 20th சென்ச்சுரியோடைய அந்த அலையன்சஸ்ன்னு இருக்காங்க. ஓகேங்களா? 18th சென்ச்சுரிலையும் சில அலையன்சஸ் வந்துச்சு, 19th சென்ச்சுரிலையும் சில அலையன்சஸ் வந்துச்சு, 20th சென்ச்சுரிலையும் சில மிலிட்ரி அலையன்சஸ் வந்துச்சு. அதுவும் நாட்டோவும் எப்படி டிஃப்ரெண்ட்டுன்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த 19th and 18th சென்ச்சுரி 18th 19th சென்ச்சுரியிலலாம் இல்லை 20th சென்ச்சுரியில் வந்த மிலிட்ரி அலையன்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, there will have a mutual suspicion. அதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலையன்ஸ்குள்ளேயே அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா வந்து சீக்ரெட் அலையன்சஸ்லாம் வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் என்டிட்டி அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யூகே, அப்புறம் ஃப்ரான்ஸு, அப்புறம் ரஷ்யன் ஃபெடரேஷன். ஓகேங்களா? ரஷ்யன் ஃபெடரேஷனோட சார் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா இருப்பாங்க ட்ரிபிள் என்டிட்டியில். அதுக்கப்புறமா ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் வந்து தெரியாமல், யூகேக்கு தெரியாமல் ஒரு அலையன்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் சஸ்பெக்ஷனை வந்து இந்த அலையன்ஸ்குள்ளே உருவாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, யாரையும் நம்ப மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் நாட்டோவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோ ஃபாலோட டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோ அலைஸ் ஆர் ட்ரிவன் பை ஐடியாலஜி. கேபிட்டலிசம் வந்து ஈஸ்டர்ன் யூரோப், சென்ட்ரல் யூரோப்பில் பரவனா மாதிரி வெஸ்டர்ன் யூரோப்பில் பரவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி பேஸ் வந்து நாட்டோவுக்கு இருந்துச்சு. இவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாலஜி பேஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டோ வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷனாக விச் ஹஸ் ஓவர் லிவ்டு இட்ஸ் ரிவைல் ஆனால் யுஎஸ்எஸ்ஆரை விட அதிக வருஷங்கள் வாழ்ந்துச்சு அப்படிங்கிறத இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. நாட்டோவை பற்றி இன்னும் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் வாட்ச் மை எக்ஸ்பிளைன்டு சீரிஸ். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கேட்டிருந்தாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் கேட்டவங்களே தான் இதையும் கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து ஸ்னோ வந்து ஏன் ஹிமாலயாஸில் ஃபார்ம் ஆகுது, அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டிடியூட். ஓகேங்களா? ஹைட்டு ஏற என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து தான் டெரிட்டோரியல் இதில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து வெப்பம் வந்து பூமி வந்து வெப்பமயமாகும். அப்போது அந்த ரேஸ் வந்து கீழே வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, பூமி வெப்பமாகும். மேலே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு போகும்போது அந்த இது வந்து கூல் தான் ஆகும். ட்ரோபோஸ்பியர் இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே ட்ரோபோஸ்பியர், இங்கே ட்ரோபோபாஸ் இருக்கும், அப்புறம் ஸ்டாட்டோஸ்பியர் இருக்கும். அப்போது எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்புறம் மேலே தான் இப்படி தான் போகும், 0, இங்கே -10. அப்போ மேலே ஏற இப்படி தான் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இங்கே ட்ரோபோபாஸ்க்கு அப்புறம் ஸ்டாட்டோஸ்பியரில் மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து மீசோஸ்பியரில் திருப்பி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஜிக்ஸாக்காக வந்து டெம்பரேச்சர் மேலே ஏற போகும். அப்போ ஆல்டிடியூடுங்கிறது மேலே போகுதா ஹைட்டு. அப்போ ஹைட்டு ஏற என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னோ லைன் வந்து உருவாகும். ஸ்னோ லைன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோ இல்லாத இடமும் ஸ்னோ பர்மனெண்ட்டாக இருக்கிற இடத்துக்கு டிமார்கேஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ லைன். ஓகேங்களா? ஸோ அது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூல் ஏர் டெம்பரேச்சர். சைபீரியாவிலேருந்து வரக்கூடிய கூல் ஏர் மாசஸ் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயாஸ் வந்து தடுக்கும். அப்படி தடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கூலாக இருக்கிறதுனால டெம்பரேச்சரை இன்னும் கூலுமாக பண்ணிடும். ஓகேங்களா? அதனாலையும் ஸ்னோ கவர் அங்கே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மான்சூன், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். அப்போது ஒரு ஹைட்டுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசிபிடேஷன் ஸ்னோஃபாலாக மாறுறதுனால அங்கே ஸ்னோ வந்து பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்பிடோ எஃபெக்ட். ஐஸ் வந்து ஸ்னோ வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால
பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரேஸ், நிறைய சன்லைட்டை அது டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதனால் அந்த அட்மாஸ்பியர் வந்து கூலாகவே இருக்கும். ஸோ நிறைய ஸ்னோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கிளேஷியர்ஸையும் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதாவது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஸ்னோ ஃபார்ம் ஆகி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் கிளேஷியராக ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ ரிப்பீட்டட் ஸ்னோ வந்து வளர்கிறதுக்கு இந்த கிளேஷியர்ஸ் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நான் சொல்கிற டிஎன்டி இஸ் எனஃபான்னு கேட்குறீங்க. எனஃப் எதுவுமே எனஃப் கிடையாதுங்க. இந்த இதில் எதுவுமே எனஃப் கிடையாது. ஓகேங்களா? பட் ஐ எம் கிவிங் யூ அ பாத், ஐ எம் கிவிங் யூ அ கைடு. ஓகேங்களா? ஸோ இதையாவது அட்லீஸ்ட் படிங்க. நான் வந்து அட்லீஸ்ட்டு தான் கொடுக்குறேன், அட்மோஸ்ட்டு கொடுக்கல. எனஃப்னு எதையுமே சொல்லாதீங்க. பட் இதையாவது இப்பத்துலேருந்து படிக்க ஆரம்பிங்க, ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். அண்ட் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. அண்ட் கைண்ட்லி கமெண்ட் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட், ஜாலியாக இருங்க. சில வேர்ட்ஸு சொல்லும்போது கொஞ்சம் தமிழில் மீனிங் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. எந்த வேர்டை தமிழில் மீனிங் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஒரு ஃப்ளோவில் நம்ம பேசுவோம், அதனால் வந்து நமக்கு தமிழில் மீனிங் என்ன சொல்லணும்னு தெரியாது. பட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு வேர்டு சொல்கிறேன் அப்படின்னா அதை ஒரு டைம் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கூகுளில் போய்ட்டு அந்த மீனிங்க்கு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே தெரியலனாலும் ஜஸ்ட் கமெண்ட் பிலோ, நான் அந்த வேர்டுக்கான மீனிங் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த கேலக்ஸி பற்றிலாம் போட்டிருக்காங்க. தட் அண்ட் ஆல் ரொம்ப ஹை லெவல் ஆஃப் சயின்ஸு, ரொம்ப பியூர் சயின்ஸில் அதை போயிருக்காங்க. அந்த அனாலிசிஸ்லாம் நமக்கு வந்து இந்த இதுக்கு தேவையில்லைங்கிறதுனால தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. ஓகேங்களா? உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கு என்ன தேவையோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். பட் இஃப் தேர் இஸ் எனி இம்பார்ட்டன்ட் திங் விச் மறுபடியும் நான் ஒரு வாட்டி போய் பார்க்குறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு இது இருந்ததுன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த இதோட ஆட் பண்ணிடுறேன். ஓகே, 2024 Prelims கிளியர் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் முதல்வன் ஸ்கீமில் ஃபஸ்ட்டு சேரணும். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 25,000 ஸ்காலர்ஷிப். ஓகேங்களா? Prelims கிளியர் பண்ணவங்களுக்கு தமிழக அரசு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க 25,000 ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து எஸ்டிஐ வந்து சேர பாருங்கள். ஓகேங்களா? எஸ்டிஐ சேருங்க. அங்கே வந்து டெஸ்ட் பேட்ச் வைப்பாங்க, அதை எழுதுங்க, கரெக்ஷன் வாங்குங்க, ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஓகேங்களா? எஸ்டிஐயில் வாங்க. இல்லை எஸ்டிஐயில் எனக்கு இடம் கிடைக்கல, ஏன்னா வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் தான். ஓகேங்களா? அப்படி இடம் கிடைக்கலனாலுமே டெய்லி வந்து கொஸ்டின்ஸ் எழுதி ஜஸ்ட் ட்ரை டு கரெக்ட் இட் ஃப்ரம் எனி மென்டார். ஓகேங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, எஸ்டிஐங்கிறதும் ஏஐசி எஸ்சிசிங்கிறதும் ஒன்று தான். ஓகேங்களா? ஏஐசி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அடையாரில் இருக்குது, கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்குது. அதுவும் எஸ்டிஐயும் ஒன்று தான். ஓகேங்களா? குழப்பிக்காதீங்க. இங்கே எஸ்டிஐன்னு லோக்கலாக பேசி பழகிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளோ ரெஃபர் பண்ணணுன்னு போட்டிருக்கீங்க. 2013 தான் வந்து இந்த புது இது வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ டில் 2013 யூ கேன் ரெஃபர். ஓகே, அந்த உத்தரப்பிரதேஷ் இது வந்து நான் இன்றைக்கான இதில் வந்து அதை பெருசாக வந்து கவர்னன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. ஸோ அதனால் எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அதை நான் விட்டுட்டேன். பட் திருப்பி ஒரு வாட்டி வந்து அதை வேறு மாதிரி இப்போது கிரவுண்ட் ஜீரோ இதிலலாம் வந்து நல்லா விளக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி விளக்கும்போது இல்லைனா ப்ரொஃபைல்லையும் அதை வந்து பேசுவாங்க, எஃப்ஏக்யூவில் பேசுவாங்க, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பற்றி சண்டே வரைக்கும் பேசுவாங்க. ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் ஐ வில் டீச்.
ஓகேங்களா? அதையும் நம்மளோட அஜெண்டாவில் தான் வச்சுருக்கேன். ஸோ டோன்ட் வரி. எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி கிட்ட வாங்கலாம் போதுமா? வேர்ல்டு பேங்க் வந்து கவர்மெண்ட்ஸுக்கு கடன் கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ ஓகே, வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம அப்புறம் பார்ப்போம், பேசுவோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. வி வில் க்ளோஸ் த கிளாஸ், ஃபினிஷ் த கிளாஸ். தேங்க்யூ.